मंत्र संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं तस्मै ओंकाराय नमो नमः नमस्ते देवदेवेश नमस्ते परमेश्वर नमस्ते उद्धारणकाराय नमो नमः ओम नमस्ते रुद्रमन्योदेशवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामते नमः अस्य श्री रुद्रस्य प्रश्नस्य अघोरतये अनुष्टुप्तः संकर्षणमूर्ति स्वरूपोपासभाजिन्यः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुलान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय नमः ओम भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय ஓம் சிவாய நமக நமச்சிவாய நமக. என்ன அநியாயம் இது? கலிகாலம் விஸ்வநாதையா, பகவானை பார்க்க பக்தர்கள் வருவா, ஆனா இங்கே நீங்க எப்ப வருவீங்கன்னு அந்த பரமேஸ்வரனோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தப்பு தப்பு, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரானுகிரகாப்திரஸ்து. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டு. இம்மா நேரம் நீங்க பார்த்த இந்த வித்த சாதாரணமானது. இப்போ நீங்க பார்க்க போற இந்த பாம்புகிரி சண்டை அபாரமானது. அப்பா அங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். அவ கட்ட அவுத்துட்டான்னா பாம்பு கீரி வாயில மாட்டி துண்டு துண்டாயிரு. அப்பா நில்லு, கட்ட அவுக்காத. உனக்கு வேண்டியது பணம் தானே? எவ்வளவு வேணும்? 50 ரூபாவா 100 ரூபாவா? சொல்லு, எவ்வளவு வேணும்? பணம் வேண்டாமா? அப்பனா இத வச்சுக்கோ. இந்தா. சாமி, இந்த பாம்பை வச்சுதான் என் பொழைப்பு ஓடுது. இனிமே என் பொண்ணு கொடுத்த இந்த வளையல் தான் உன் பழப்புக்கு ஆதாரம். வாயில்லாத ஜீவன்களை சித்திரவதை பண்ணாம இதை வித்து வேற ஏதாவது தொழில் பண்ணு. சரிங்க. சொர்க்கலோகவாசி தாதா நாகசித்தா ஜெகலிங்கா, என் தந்தை வழிபாட்டா விஷகங்கா. உங்க முயற்சி மாதிரியே என் முயற்சியும் வீண்தானா? இல்ல, அப்படி நடக்க கூடாது. கொழுந்து விட்டு எரியும் தீஜ்வாலையே, அஷ்டலட்சுமிகளுக்கு மூலமான ஒளி பொருந்திய அந்த நாகமாணிக்கம் எங்கே? எங்கே? எல்லா சக்திகளையும் அடக்கி அகில உலகத்தையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜனா என்ன ஆக்கக்கூடிய அந்த நாகமாணிக்கம் கிடைக்காதா? என் கைக்கு வராதா? என் ஆசை நிறைவேறாதா? மகுடி தேவனே, உனக்கு சக்தி குறைஞ்சிடுச்சா? இல்ல என் ராகம் சுதி மாறி போச்சா? அப்படின்னா இப்போ இவ்வளவு நாகங்களை வரவழைச்சிருக்கனே, சக்தி வாய்ந்தவும் மகுடி நாதத்துக்கு படமெடுத்து ஆட வேண்டிய அந்த நாகம் தென்படவே இல்லையே. அப்படின்னா நாகமாணிக்க உள்ள நாகம் இங்க வரல. இல்ல, அது இங்க இல்ல. அப்போ அந்த நாகம் வேற எங்கதான் இருக்கும்? ஏய் மண்ணுளி பாம்புங்களே, உங்களுக்கு இங்க என்ன வேற? ஓடுங்க. ஜெய் சாம்பவி, அந்த மாணிக்க உள்ள நாகத்தை எப்படியும் பிடிச்சே தீருவ, சர்வ சக்திகளையும் அடைஞ்சே தீருவ. இந்நேரம் பூஜையை முடிச்சிருப்பார். இந்த சிஷ்யால் 2 பேரும் போய் சுவாமிஜியை அழைச்சின்னு வந்துருவா.
ரத்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும். வாமா. ஓம் சக்தி. பாவம் போக்குமிடம் காசி. அங்கே அமர்ந்து ஆட்சி புரிகிறாள். அவள் மனது விசாலமானது. அப்படி என்றால் காசி விசாலாட்சி. விசாலாட்சி தானே உனது பெயர்? ஆமா சுவாமி. ஓம் சக்தி. தவறு செய்பவரை தண்டிப்பது உன் கணவனது வேலை. அப்படி என்றால் காவல்துறை. குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் பிறந்து இறந்து விட்டது. உண்மைதானே? ஆமா சுவாமி. 1 2 குழந்தைகள், இருவரும் பிறந்தவுடன் சுவாமி, இனி நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க தான் என்னோட குலதெய்வம். ஓம் மகாசக்தி. ஓம் சக்தி. என்னோடு இந்த படத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய். அனைத்தும் நலமாகும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. நீ 1000 தான் சமாதானம் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான். என்னோட மனைவியே இருந்துட்டு அங்க போனது தப்பு. சுவாமிகள் கிட்ட எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்க்க தான் போனேன். நான் நம்புறது ஒண்ணுதான், ஒண்ணுதான். அந்த பகவதியை தான். நான் தினமும் பூஜை செய்யற அந்த பகவதி சாக்ஷாத் பரமேஸ்வரி. அந்த பரமேஸ்வரி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றல. நமக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை இத்தனை நாள் ஆகியும் தரவே இல்லையே. செடிகள் எல்லாம் ஒரே சமயத்துல பூக்கிறது இல்ல. பூக்கிற சமயம் வந்தாதான் பூக்கள் பூக்கும். அது இயற்கையோட நியதி. சுவாமியோட அருளால அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கான். டாக்டர் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன எத்தனையோ தம்பதிகளுக்கு அவரோட அருளால குழந்தை பிறந்திருக்கான். இல்ல, அம்மனுக்கு இருக்கிற சக்தி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னா நான் அதை நம்பவே மாட்டேன். நம்பினா அது முட்டாள்தனம். இனி நீ எங்க போக கூடாது, அவ்வளவுதான். சாதி என்றோ மதம் என்றோ வேதமில்லை இவன் நாட்டில். ஆண்டி என்றோ மன்னன் என்றோ வேதமும் இங்கில்லை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பண்டிதனும் பாமரனும் ஐயனின் பிள்ளைகளே, வென்றிடைந்த மனங்களுக்கு அமைதியும் மருந்தவனே. ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சங்கடம் தீர்ப்பவனே, அழைத்தால் ஓடி வந்து அழைக்கும் அன்பொழியே. பக்தரின் பாதை இவன், சத்தியமூர்த்தி இவன், இயற்கையின் வடிவமாக வாழும் இடம் சபரிமலை. மணிகண்ட மகிமைகள் மனதில் நினைத்திடுவாய் மனிதனே, மகிழ்ந்திடும் பொழுது என்றும் மணிகண்ட மகிமைகள்
சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ராதிகா 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 அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு போயிருக்கா? கணபதி கோயிலுக்கு. இன்னைக்கு நான் இருமுடி கட்டுறது தெரியாதா அவளுக்கு? தெரியும் சார். ஆனா சார் ரெடி ஆறதுக்குள்ள நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாங்க. கோவில்ல சரியான கூட்டம். 18 பேரு ஹோமத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்களே. அப்புறம் நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன் நினைச்சியா? என்ன திமிரடி உனக்கு? நான் காலங்காத்தால மலைக்கு போறேன்னு சொன்னால உங்ககிட்ட மறந்துட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகணும். என்ன குடியா முடிக்க போகும்? விநாயகர் என்ன ஓடியா போக போறாரு? நான் சாஸ்தாவை பார்க்க போறேன் சபரிமலைக்கு. நான் தர்ம சாஸ்தாவோட பரம பக்தன். நல்லா ஞாபகம் இருக்கட்டும். வந்துட்டா பிள்ளையார் முள்ளையார். நல்ல நாள் அதுவுமா ஏன் இப்படி பேசுறீங்க? விநாயகரை பத்தி இப்படி பேசிட்டா யாத்திரைக்கு புறப்படுறது? வாங்க, இன்னும் லேட் ஆயிட போகுது. ஏய் நில்லு, உதவி எனக்கு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்.
சாருக்கு கோவம் வர்றது தெரிஞ்ச விஷயம் தானேமா, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல ஜோதி, அவரு கோவமா பேசினதுனால கணபதி ஹோமம் பிரசாதம் கொடுக்க நான் மறந்துட்டேன். ஓ, அது ஒண்ணும் இல்லம்மா, கை நிறைய பிரசாதம் கிடைக்கிற இடத்துக்கு தானே போயிருக்காரு. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, நிறுத்து. ஐயப்பா, ரிவர்ஸ் எடு, வண்டி ரிவர்ஸ் எடு, சீக்கிரம். திருப்பு. ஐயப்பா, கணபதி என்ன மன்னிச்சிருப்பா, வேலைக்கு போயிடுவேன். அப்பா, நான் பண்ண தவறையெல்லாம் மன்னிச்சிரு. விக்னேஸ்வரா, என்னுடைய அறியாமையால நான் ஏதோ சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருக்க நாயகா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. விக்னேஸ்வர சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. வண்டியடு பார்த்து. புள்ளையரப்பா, அவரை நீதான் காப்பாத்தணும். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்போ
சரணமையப்போ. என்னுடைய தவறையெல்லாம் மன்னிச்சிடையப்பா. நான் அறியாம தப்பு பண்ணிட்டேன். சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்போ. சாமியே 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 சரணமையப்போ. ஓம் 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 ஹரிகர சுதனே சரணமையப்போ. ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்போ. ஓம் சாமியே சரணமையப்போ.